ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ. எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/6 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ இந்த காஸ் ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஃபங்க்ஷன் எது தெரியும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். சரி, நம்ம காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் எதுலேருந்து டொமைன் என்னவா இருந்திருக்கோம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1,1லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 180 டிகிரிக்குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா? சரி, இப்போ 13π/6 வந்து அந்த 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம்? காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணிட்டு 13π/6 போட்டுடலாம். ஓகேவா? இன்கேஸ் அந்த 13π/6 வந்து இந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே இல்லாத பட்சத்தில் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லாத போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல் சில்வர் டீகப்ஸில் போட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம். சரிதானே? சரி, இப்போ இந்த 13π/6 வந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கானா பார்க்கலாமா? 180 / 6 தென் சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால் இது 60, இங்கே வந்து 2 1s are 30. அப்போ 30 × 13 0 0 9 3 390 டிகிரி. அப்போ இந்த 390 டிகிரினா ஒரு ஆசிலேஷன் ஃபுல்லாக நடந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 360 டிகிரி வந்திருப்பான். ஓகேவா? 360 டிகிரி ப்ளஸ் ஒரு 30 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்திருப்பான். அப்போ 30 டிகிரினா இந்த இடத்துல வந்திருப்பானா? அப்போ நம்ம ஆல் சில்வர் டீகப்ஸ் படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/6 எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி 2π டிகிரி, அதாவது உங்களுக்கு 360 டிகிரி வந்துட்டான். ஸோ 2π ப்ளஸ், ஏன்னா அதுக்கப்புறமா 360 டிகிரிக்கு அப்புறமா ஒரு 30 டிகிரி ஆட் பண்ணுறோம். அப்போ 30 டிகிரி ஆட் பண்ணுறோன்னா 5/6 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாமா? ஓகேவா? ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட் போட்டால் 13π/6 வந்துடும். ஓகேவா? அது சரிதானே? அதாவது இது கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 12π + π, ஸோ 13π/6 உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 5/6, அதாவது இந்த 30 டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக அந்த 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸையும் காசையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 5/6 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். கேட்டிருக்காங்கன்னா tan 1 ஆஃப் 7π/6 கேட்டிருக்கான். ஸோ அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான்.